பிரைவேட் கம்பெனி யார்? 16 வருஷமா வேலை பார்த்த ஒரு 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 தொழிலாளர்களை ஒரு பிரைவேட் கம்பெனியை பார்க்க போன ஒரு ஆணையர் எப்படி சொல்ல முடியும்? சோ சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கல. இந்த விஷயத்துல நாங்களும் கடுமையாக சட்ட போராட்டம் கொண்டு போடுவோம். எங்க தலைவர் இந்த விஷயம் நேத்துல இருந்து கேள்விப்பட்டு ஒரு 4-5 நாளாவே ரொம்ப வருத்தத்துல இருந்து இமீடியட்டா பார்க்க போகணும்னு சொன்னாங்க. கூடிய விரைவில் தலைவரோட டிஸ்கஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கணும். இப்பதான் பொதுச் செயலாளரும் பதிவு பண்ணாரு. அதை நாங்க பதிவு பண்றோம். இன்னைக்கு அறிவிப்பு கத்தி படத்துல கார்பரேட்டை விரட்டி விரட்டி அடிச்ச மாதிரி நிஜத்திலயும் இருப்பீங்கன்னு மக்கள் நம்பி உங்களை ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல ஆப்பா திருப்பி கொடுத்திருக்கீங்க. என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தூய்மை பணியாளர் வேலையை தனியார் மயமாக்குறதுக்காக டெண்டர் விட்டுருக்காங்க. இதுதான் நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய மாற்றமா? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய சமூக நீதி இதுதானா? படத்துல காட்டின மாதிரி இருப்பீங்கன்னு நம்புனாங்க இல்ல இந்த மக்கள். இந்த மக்களுக்கு நல்ல விபூதி அடிக்கிறீங்கல்ல. 2025 ஆதவர்ஜனா என்ன சொன்னாரு தூய்மை பணியாளர் போராட்டத்தப்போ? விஜய் 4 நாளா பயங்கர அப்செட்டா இருக்காரு, அதனால நாங்க இதை அலசி ஆராய்ஞ்சு தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சாரு. அப்ப என்ன இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய சிஎம்க்கு விஜய் அவர்களுக்கு எதிராக தாவேக்காவே போராட்ட காலத்துல குதிச்சிருமா? எதிர்பார்க்கலாமா? நாங்க இதுதான் நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா? கார்பரேட்டை எதிர்ப்பீங்கன்னு பார்த்தா கார்பரேட்டுக்கு ரெட் கார்பெட் விரிச்சுல கூப்பிடுறீங்க வாங்கன்னு சொல்லி. இதுதான் சமூக நீதியா? அரசு பணி